பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோமதி பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு நம்மளுடைய தம்பிக்கு இப்போ கல்யாணம் நடந்துருச்சு, ஆனால் என் தம்பி நம்ம கூட வருவானா இல்லையா இது எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன், எங்கே போயிட போகிறான் பழனி, எதிரில் தானே இருக்க போகிறான், என் கூட இருக்கிறத விட அவனோட லைஃப் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம், வேறு எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது கோமதின்னு சொல்கிறாங்க. உடனே கதிர், இல்ல மாமா நம்ம கூட தான் வருவாரு, மாமாவால நம்ம கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமாவும் இருக்க முடியும், நிம்மதியாவும் இருக்க முடியும் நல்லா சொல்லி கதிர் பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கதிர் கிட்ட, அதே மாதிரி எல்லாரும் செந்தில் சரவணன் 3 பேருக்கிட்டையும் நீங்களா அவனை வற்புறுத்தி வான்னு சொல்லி கூப்பிடக்கூடாது, அவனா வந்தா அது அவனுடைய விருப்பம், அதனால நீங்க கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பழனி நேர பாண்டியன் கிட்ட போயிட்டு, மச்சான் இன்னும் என்னங்க நல்லபடியா கல்யாணம் தான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, வாங்க மச்சான் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட பழனி சொல்றாங்க. உடனே பாண்டியன் கட்டி பிடிச்சி வா பழனி போலன்னு சொல்லிட்டு அங்க அந்த சுகன்யாவையும் கூட்டிட்டு நேரா பாண்டியனோட குடும்பத்துக்கு போறாங்க. அங்க ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க சக்திவேலு முத்துவேலு. இப்ப சுகன்யா பழனியோட சேர்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழ போறாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.